ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கூலி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் நிறைய ஆக்டர் நடிச்சிருக்காரு. ஆனால் அதோட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த மூவி எல்சிவா இல்லையா? அதுதானே. அதை எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அதை பற்றி ஒரு சீக்ரெட் இருக்கு. அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த வீடியோ லாஸ்ட்ல அதை சொல்லியிருக்கேன். இந்த மூவி எல்சிவா இல்லையான்னு நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மூவி 100% உடைய லோகி மூவி மாதிரியே இருக்கு. ஆனா நிறைய இடத்துல பார்த்தோம்னா படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்த்தோம்னா ரஜினி சார் படமா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கவே தோணுது. ஆல்ரெடி ரோகேஷ் சொல்லியிருக்காரு, நான் வந்து கமல் ஃபேன், அதோட இதுதான் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மற்ற ஆக்டர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்ல ஒரு ஸ்கோப்பே கிடைச்சிருக்கு. நல்லா இதாவே, அதாவது மற்ற ஆக்டருக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஆக்ஷன் ஃபிலிம் தான் நினைச்சிருப்போம், ஆனா நிறைய காமெடி இந்த படத்துல இருக்கு. அதாவது நம்ம நெல்சன் படம் மாதிரி நிறைய டார்க் காமெடி இந்த படத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மோனிகா சாங் என்னாச்சு, பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜா கர்ஸை போட்டு தள்ளிடுறாங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் பூஜா கர்ஸோட இது முடிஞ்சிச்சு. ஆனா மெயின் இது வந்து நம்ம ஸ்ருதிஹாசனுக்கு இதுல மெயின் ரோல் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவரு ஆண்டவர் புள்ள, ஆண்டவர் குழந்தைனால ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அமீர் கான் இந்த படத்துல ரஜினி சாருக்கு வில்லனா ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு வில்லனா தான் இருக்காரு. அவர் யாரும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க போய் தியேட்டர்ல பார்த்து புரிஞ்சுக்கோங்க அதை. ஏன்னா இந்த படத்துல காட்டியிருக்க 5 ஹீரோ மட்டும் இல்ல, அதை தவிர்த்து 2 ஹீரோ எக்ஸ்ட்ரா இருக்காங்க. எந்த ஹீரோ நான் சொல்ல மாட்டேன். மெயின் பெரிய ஆக்டரே உள்ள ஒரு என்ட்ரி கொடுப்பாரு, நம்ம சூப்பர் ஸ்டாரை காப்பாத்துவாரு. உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. மறக்காம இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனா நிறைய இடத்துல படம் ஸ்லோவாகவும் டல்லாகவும் இருக்கு. அது சில இடத்துல நம்ம அது கொஞ்சம் ரீல்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த படம் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க எதிர்பார்த்தது இந்த படம் எல்சிவா இல்லையான்னு கேட்டோம்னா இந்த படம் எல்சிவ் தான். இந்த படம் எண்டில் ஸ்ருதிஹாசனுக்கு வேண்டியப்பட்டவங்க வந்துட்டு போறாங்க. அதுவா தான் இருக்கும். இல்லண்ணே இதுவா தான் இருக்கும். இல்ல அதுவா தான் இருக்கணும். இல்லண்ணே இதுவா தான் இருக்கணும். சரி இதுவா. ஆக மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 10க்கு 5 கொடுக்கலாம். இந்த படம் 1000 கோடி தோடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பத்தி பேசுனது இந்த மாதிரி நம்ம ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். படம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு ரிவ்யூ க்ளோஸ் பண்ணுங்க. ரிவ்யூ பார்த்துட்டு தியேட்டருக்கு பாருங்க, தியேட்டருக்கு போயிட்டு ரிவ்யூ பாருங்க. அப்பதான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். நீங்க கேட்கலாம், இந்த படம் நீ பாத்துட்டியான்னு. நான் இன்னும் பார்க்கல. மணி எத்தனை? 7 மணி தான் ஆகுது. இன்னைக்கு தான் 14ஆம் தேதி. 7 மணிக்கு நான் எப்படி படம் பார்த்துருப்பேன்? தமிழ்நாட்டில் 9 மணிக்கு தான் படம் ஷோ ஆகுது. நான் படத்தை பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு இன்னைக்குள்ள வீடியோ போடுறேன். அதே நீங்கள் பாருங்க. இந்த ரிவ்யூவு எல்லாமே ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் பொழுது போல வீட்டில் உட்காந்துருக்கேன். சரி, உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு காசு தராங்க. நீங்க எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட் வேலை.